வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். பிரண்டை சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் பிரண்டை 2 கட்டு வாங்கியிருக்கேங்க. அதை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, புளி ஊற வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, ஒரு தக்காளி மட்டும் போதும் புளி போடுறதுனால கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று. ஒரு 3 வரமிளகாயை விதையை நீக்கிட்டு வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, பூண்டு கொஞ்சமாக. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா போட்டு வறுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சுங்க. நம்ம பிரண்டையை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாறிட்டே இருக்குங்க. இது கூடவே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. இப்போ இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய், கூட கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ஒரு கிளறலாங்க. ஒரு கிளறி விட்டுட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அதோட உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. நல்லா வேகணும். எல்லாமே பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வேகும். பிரண்டை நல்லா வேகணும். ஒரு சில பேர் முதலே போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருவாங்க. நான் அப்படி பண்ணலை. ஒரே டைமிங்கில் எல்லாமே வேக வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மாக வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது வேண்டாம், ஆப்ஷனாக. புளியும் நான் சேர்த்துட்டேன். புளி நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. சட்னி வச்சுங்க. நம்ம இதை சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.